ஹலோ ஆல். நம்ம குரூப் 2 மெயின்ஸ் ரீசனிங் சீரிஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஆல்ரெடி நம்ம இதில் பார்ட் 1 வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டியூஷன் மெத்தட் பேஸ் பண்ணி நம்ம பார்ட் 1ல் பார்த்தோங்க. அதுலேயே நமக்கு இன்னொரு 4 டைப்ஸ் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் இருக்குது. அதோட டைப்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If 20 minus 10 means 200, 8 divided by 4 means 12, 6 into 2 means 4. Then நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணுவோமா? இது எப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், நமக்கு 20 minus 10 இது வந்து நமக்கு 200 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு 20யையும் 10ஐயும் என்ன சைன் யூஸ் பண்ணாங்க அது 200ன்னு வரும். 20 into 10 தானே நமக்கு 200, அப்படி தானே? அதே மாதிரி இங்கே பாருங்கள், 8 டிவைடட் பை 4 மீன்ஸ் நமக்கு 12ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம 8ஐயும் 4ஐயும் ப்ளஸ் பண்ணால் தானே 12ன்னு வரும். 8 + 4 அதுதானங்க நமக்கு வந்து 12ன்னு வரும். அண்ட் சிமிலர்லி 6 into 2 என்ன கொடுத்துருக்காங்க? 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு எப்போ 4 வரும்? 6 minus 2 தான் நமக்கு 4 அப்படின்னு வருங்க. இங்கே பாருங்கள், நமக்கு என்னென்னலாம் இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சைன்ஸை. இங்கே நமக்கு மைனஸ் இருக்காங்க, ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மைனஸ் நமக்கு என்னவாங்க மாறி இருக்கு? மல்டிப்பிளாக மாறி இருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த டிவிஷன் நமக்கு என்னவா மாறி இருக்கு? அடிஷனாக மாறி இருக்கு. ஸோ டிவிஷன் என்னவாங்க மாறி இருக்கு? அடிஷனாக மாறி இருக்கு. அண்ட் இந்த மல்டிபிள் சிம்பல் என்னவா மாறி இருக்கு? இங்கே மைனஸாக மாறி இருக்குங்க. ஸோ மல்டிபிள் வந்துச்சு அப்படின்னா நமக்கு மைனஸ். இது ஓகேவாங்க? இந்த மாதிரி கொஸ்டினே நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை சால்வ் பண்ணிட்டு தான் நீங்கள் எக்ஸ்பிரஷனுக்குள்ளேயே போகணும். இப்போது சம் சால்வ் பண்ணுவோமா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 100 minus 10 into 1000 divided by 1000 plus 100 into 10 equal to என்னதுன்னு நம்ம கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியாச்சு? சைன்ஸை அவங்க சொன்ன மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ சால்வ் பண்ணுவோமா? 100 மைனஸ் வந்தால் என்னங்க வரணும்? மல்டிபிள் சிம்பிள் தானே வந்துட்டு வரணும். ஸோ 100 into 10 இங்கே பாருங்கள், மல்டிபிள் சிம்பிள் வந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே நமக்கு மைனஸ் இருக்குங்களா? ஸோ மைனஸ் 1000. இங்கே டிவிஷன் இருக்குங்க. டிவிஷன் இருந்தால் நமக்கு ப்ளஸ் வருமா? ப்ளஸ் அகைன் ஒரு 1000 இருக்குது. இங்கே நமக்கு ப்ளஸ் இருக்குங்களா? ஸோ நமக்கு ப்ளஸ் இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணுமா? நீங்கள் இந்த மாதிரி ரெசிப்ரோக்கலாக கூட எடுத்துக்கலாம். ஸோ ப்ளஸ் இருக்குது அப்படின்னா இங்கே டிவிஷன். ஸோ டிவைடட் பை 100. இங்கே இன்டூ இருக்குங்களா? ஸோ மல்டிபிள் சிம்பிள் இருந்தால் நம்ம மைனஸ்னு எடுத்துப்போமா? ஸோ மைனஸ் 10. இப்போது அவங்க சொன்ன சைன்ஸ் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ சால்வ் பண்ணுவோமா? நம்ம என்ன ரூல் ஃபாலோ பண்ணுவோம்? போர்ட் மாஸ் ரூல் தானே ஃபாலோ பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இங்கே ப்ராக்கெட் இருக்குங்களா? இல்லை. ஆஃப் இருக்குங்களா? அதுவும் இல்லை. நமக்கு எப்பயும் போல் டிவிஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டிவிஷன்லேருந்து சால்வ் பண்ணுவோமா? நமக்கு எங்கெங்கே டிவைட் இருக்குது? இங்கே 1000 இங்கே இருக்குங்களா? டிவைடட் பை 100ன்னு இருக்குது. ஸோ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 2 0 கேன்சல் ஆகுங்களா? ஸோ இங்கே என்ன இருக்கும்? 10 இருக்குமா? செகண்ட் ஸ்டெப் எழுதலாமா? 100 into 10 minus 1000 ப்ளஸ் இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணும்போது தான் நமக்கு 10 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்திருக்கு. ஸோ 10 minus 10. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு? டிவிஷன் பண்ணியாச்சு. அடுத்து என்னங்க ரூல் இருக்குது? மல்டிபிள் பண்ணணும். நமக்கு இங்கே தானே மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ 100 into 10 எவ்வளோங்க வரும்? 1000 வருமா? ஸோ 1000 மைனஸ் அகைன் ஒரு 1000 இருக்குங்க, ப்ளஸ் 10 மைனஸ் 10. இப்போ பாருங்கள், இங்கே 1000 இருக்குங்களா? 1000 மைனஸ் 1000 எவ்வளோ வரும்? 0. சிமிலர்லி 10 மைனஸ் 10 என்ன வரும்? இங்கேயும் நமக்கு 0 தானே வருது. ஸோ ஆன்சர் என்னங்க? 0 தாங்க ஆன்சர். ஆப்ஷன் ஏ. இப்படி தாங்க சால்வ் பண்ணணும். இந்த டைப்பில் நமக்கு கொஸ்டினில் நமக்கு ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா மல்டிபிள் அந்த மாதிரி நமக்கு கொடுக்க மாட்டாங்க டிரெக்டாக. இன்டெரக்டாக என்ன சொல்லியிருக்காங்க? 20 minus 10 மீன்ஸ் 200 அப்படின்னா அந்த மைனஸ்ன்றது இந்த இடத்துல மல்டிபிள் அந்த சிம்பிளை டினோட் பண்ணுதுங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு டைப் இருக்குது. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இட் பீயிங் given that greater than denotes plus, less than denotes minus, plus denotes division, minus denotes equal to denotes less than, and multiple denotes greater than, find which of the following is a correct statement. ஸோ நம்ம மேலே பார்த்த மாதிரி இங்கேயும் நமக்கு சில சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு கீழே இருக்க எக்ஸ்ப்ரெஷனில் எது கரெக்டுன்னு நம்மளை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பார்ப்போமா? ஃபர்ஸ்ட்டு நம்ம அவங்க கொடுத்த சிம்பிள்ஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிரேட்டர் தேன் அப்படின்றது ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா? தென் லெஸ் தேன் டினோட்ஸ் மைனஸ். ப்ளஸ்னா டிவிஷனாங்க. தென் மைனஸ் அப்படின்றது ஈக்குவல் டு டினோட்ஸ்
less than, multiple denotes greater than. இப்போ சிம்பிள்ஸ் எழுதிட்டோமா? இப்போ ஒரு ஆப்ஷன் நம்ம செக் பண்ணலாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாமா? 3 ப்ளஸ்னால் என்னங்க? இங்கே பாருங்கள், டிவிஷன் தானே இருக்குது. ஸோ 3 டிவைடட் பை 2 கிரேட்டர் தானே என்னங்க போடுவோம்? ப்ளஸ் தானே. ஸோ +4 ஈக்குவல் டுனா என்ன வரும்? கிரேட்டர் தேன் 9 ப்ளஸ்னால் என்னங்க வரும்? டிவைடட் பை 3 அண்ட் இந்த லெஸ் தேன் அப்படின்னா -2. இப்போது நமக்கு பார்க்கும்போது என்னங்க தெரியுது? ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அண்ட் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்குது. இந்த லெஃப்ட்டும் இந்த ரைட்டும் நமக்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து ரைட் சைடில் இருக்கிறதுக்கு நமக்கு லெஸ் தானாக இருக்கணுங்க, அதாவது கம்மியாக இருக்கணும். இப்போ பார்ப்போமா? இந்த 3/2 எப்படி எழுதலாம்? 3 டிவைடட் பை 2 ப்ளஸ் 4ன்னு எழுதலாமாங்க? லெஸ் தேன் 9 டிவைடட் பை 3 -2ன்னு சொல்லி எழுதலாமா? இப்போது நமக்கு இந்த ஃபர்ஸ்டில் டிவிஷனில் 2 இருக்குங்க, ஆனால் இங்கே இல்லைல்ல. ஸோ நமக்கு இந்த 4ஐ டினாமினேட்டரில் 2ஆக மாற்றணும் அப்படின்னா நமக்கு எப்படிங்க சேஞ்ச் ஆகும்? மேலையும் கீழையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோமா? ஸோ 2ஆல் இங்கே 1 இருக்கும். ஸோ 2ஆல் பண்ணிங்க அப்படின்னு என்னங்க வரும்? 8 டிவைடட் பை 2ன்னு வருமாங்க? அப்போ 3 டிவைடட் பை 2 ப்ளஸ் 8 டிவைடட் பை 2ன்னு வருமாங்க? இங்கே எப்படி இருக்கும்? இங்கே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 3 தானங்க இருக்கும். ஸோ 3 -2ன்னு இருக்குமா? ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 11/2 லெஸ் தேன் இந்த இடத்துல 1ன்னு இருக்குங்க. ஸோ நீங்கள் இதை 11/2 சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 5 வருமாங்க? ஸோ ரிமைண்டர் வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்கும்? 1 இருக்குமா? ஸோ இங்கே பாயிண்ட் வைக்கலாமா? ஸோ இங்கே 10 ஆகுமா? ஸோ 5.5 அப்படின்னு வருங்க. இப்போ பாருங்கள், 5.5 லெஸ் தேன் 1ஆ? ஸோ இங்கே நான் உங்களுக்கு 5னே வந்துருச்சு. ஸோ 5 அப்படின்றது கிரேட்டர் தேன் 1 தானே. ஸோ ஆப்ஷன் ஏ வராது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணுவோமாங்க? நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் பி செக் பண்ணலாமா? 3 கிரேட்டர் தேன் இருந்தால் என்னங்க எழுதுவோம்? ப்ளஸ் தானே போடுவோம். ஸோ ப்ளஸ் 2 அகைன் கிரேட்டர் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 18 ப்ளஸ்னால் டிவைடாங்க, டிவைட் பை 3 லெஸ் தேன் அப்படின்னா எங்கே லெஸ் தேன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குங்களா? ஸோ லெஸ் தேன்னா -1 லெஸ் தேன் இங்கே தானேங்க இருக்குது. ஸோ சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணுங்கள். 3 + 2 உங்களுக்கு என்னங்க வரும்? 5 வருமா? ஸோ 5 + 4 என்ன வரும்? 9 ஈக்குவல் டு இப்போது 18 டிவைடட் பை 3 எவ்வளோங்க? 6 டைம்ஸ் வந்துட்டு இருக்குமா? ஸோ 6 -1 இருக்குங்க. இப்போ 9 ஈக்குவல் டு 5 பாருங்கள், நமக்கு ஆப்ஷன் பி எடுத்து நம்ம சால்வ் பண்ணோம். 9ம் 5ம் ஈக்குவலாங்க? இல்லைல்ல. ஸோ ஆப்ஷன் பியுமே நமக்கு வராது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி செக் பண்ணுவோமாங்க? 3 கிரேட்டர் தேன் இருக்குங்க. ஸோ ப்ளஸ் போடலாம். 2 இங்கே லெஸ் தேன் இருக்குங்க. -4 இங்கே இன்டூ இருக்காங்க. ஸோ மல்டிபிள் சிம்பிள் வந்துச்சுன்னா நமக்கு என்ன இருக்குது? கிரேட்டர் தேன் இருக்குங்க. 8 ப்ளஸ் வந்தால் டிவைட் 4 இங்கே என்னங்க இருக்குது? லெஸ் தேன் சிம்பிள் இருக்கா? ஸோ -2 செக் பண்ணலாமா? ஸோ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரது எப்படி இருக்கணும்? கிரேட்டர் தேன் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கணும். செக் பண்ணுவோமா? இப்போது 3 + 2 எவ்வளோங்க? 5 -4 கிரேட்டர் தேன் 8 டிவைடட் பை 4 எவ்வளோங்க வரும்? 2 தானே வரும். ஸோ 2 -2ன்னு வருமா? ஸோ 1 கிரேட்டர் தேன் இந்த இடத்துல 0ன்னு வருதுங்க. ஸோ கரெக்ட் தானே. 1ன்றது கிரேட்டர் தேன் 0. இப்படி தாங்க நீங்கள் செக் பண்ணணும். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமாங்க? இஃப் டிவிஷன் மீன்ஸ் ப்ளஸ், மைனஸ் மீன்ஸ் டிவிஷன், மல்டிபிள் மீன்ஸ் மைனஸ் அண்ட் ப்ளஸ் மீன்ஸ் மல்டிபிள், தென் நமக்கு இந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? டிவிஷன் மீன்ஸ் ப்ளஸ், மைனஸ்னா டிவிஷன், தென் மல்டிபிள் அப்படின்னா மைனஸ் அண்ட் ப்ளஸ்னா மல்டிபிள். இப்போ சால்வ் பண்ணலாமா? 36 இங்கே நமக்கு என்னங்க இருக்குது? மல்டிபிள் சிம்பிள் தானே இருக்குது. ஸோ மல்டிபிள் வந்தால் நமக்கு மைனஸ் தானே வரணும். ஸோ -4 ப்ராக்கெட் இருக்குங்க. அண்ட் இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குங்களா? ஸோ மைனஸ் இருந்தால் என்ன வரும்? டிவைட் சிம்பிள் வந்துட்டு வருங்களா? 8 மல்டிபிள் சிம்பிள் இருந்தால் மைனஸ் வருமாங்க? ஸோ -4 டிவைடட் பை 4 ப்ளஸ் இருந்தால் என்னங்க வருது? ப்ளஸ்னால் மல்டிபிள் இன்டூ 8 மல்டிபிள் சிம்பிள் வந்தால் -2 ப்ளஸ் இருந்துச்சுன்னா மல்டிபிள் சிம்பிள் 16 டிவிஷன்னா +1. இப்போ சால்வ் பண்ணுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம எந்த ரூல் படிங்க சால்வ் பண்ணுவோம்? போர்ட் மாஸ் ரூல் படி தானே சால்வ் பண்ணுவோம்.
இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் நமக்கு ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ப்ராக்கெட்டில் இருக்க சால்வ் பண்ணுவோமா? 36 - 4 எவ்வளோங்க? 32 தானே. ஸோ 32 டிவைடட் பை 8 - 4 ஹோல் டிவைடட் பை போர்ட் மாஸில் நமக்கு இங்கே மல்டிப்ளிகேஷனில் தாங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 4 × 8 என்னது? 32வா? மைனஸ் 2 × 16 எவ்வளோங்க? 32 தானே. ஸோ 32 + 1. இப்போது நியூமரேட்டர் பாருங்கள், 32 டிவைடட் பை 8 கேன்சல் பண்ணிங்கன்னா என்னங்க வரும்? 4 தானே வரும். ஸோ 4 - 4 டிவைடட் பை 32 என்ன ஆயிருங்க? கேன்சல் ஆயிருமா? 1 மட்டும் இருக்கும். ஸோ நமக்கு நியூமரேட்டர் பாருங்கள், 0வே வந்துடுச்சு. ஸோ 4 - 4 என்னது? 0 தானே. ஸோ எனிதிங் நமக்கு நியூமரேட்டர் வந்துட்டு 0வா ஆயிடுச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷனே என்ன ஆகிடுங்க? ஹோலாகவே நமக்கு வந்து 0 ஆகிடும். ஸோ நமக்கு ஆப்ஷன் இதாங்க கரெக்ட், 0. ஸோ நமக்கு நியூமரேட்டர் 0 ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டேர்மே நமக்கு என்ன ஆயிருங்க? 0 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், இதாங்க நம்ம சப்ஸ்டியூஷன் மாடல்லையே இதுதான் வந்து லாஸ்ட் மாடல். இன் அன் இமேஜினரி லாங்குவேஜ் த டிஜிட்ஸ் 0லேருந்து 9 வரை கொடுத்துருக்காங்க. ஆர் சப்ஸ்டியூட்டட் பை, அதை எப்படி எழுத சொல்கிறாங்க? ABCDEFGHIJ இந்த மாதிரி நம்ம வந்து எழுத சொல்கிறாங்க. ஸோ ஏலேருந்து ஜே வரைக்கும் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் 10 நம்ம எப்படி எழுதிக்கலான்னு சொல்கிறாங்க? BA எப்படி வந்து எழுதிக்கலான்னு சொல்கிறாங்க. அப்படி எழுதுகிறோம் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த எக்ஸ்ப்ரெஷன் இது வந்து எதுக்கு ஈக்குவல்? இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த நம்பரையும் இந்த லெட்டர்ஸையும் ஈக்குவேட் பண்ணுவோமா? அவங்க என்னலாங்க கொடுத்துருக்காங்க? 0 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? அதை எப்படி எழுதிக்க சொல்கிறாங்க? A B C D E F வருமாங்க. தென் G H I J. இந்த இடத்துல இது எப்படிங்க எழுத சொல்கிறாங்க? இப்போது 1ன்னா என்னது? 1ன்னா நமக்கு இங்கே B தானேங்க இருக்குது. ஸோ அந்த B. இங்கே 0 அப்படின்னா நமக்கு என்னங்க இருக்குது? A தானே இருக்குது. ஸோ BA இந்த மாதிரி தாங்க எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோமா? நமக்கு ஃபஸ்ட் இங்கே என்னங்க இருக்குது? CD தானே இருக்குது. இங்கே என்ன இருக்குது? CD. ஸோ நமக்கு இங்கே C அப்படின்னா நம்பர் என்னங்க வரும்? 2 தானே வரும். தென் D இருக்குங்களா? Dனா என்ன வரும்? 3ங்களா? ஸோ 23. சைனெல்லாம் நம்மளை எந்த சேஞ்சஸுமே பண்ண சொல்ல. நெக்ஸ்ட் E இருக்குங்களா? Eனா என்னது? 4 தானே. அண்ட் F கொடுத்துருக்காங்களா? Fனா 5. ப்ராக்கெட் மல்டிபிள் சிம்பிள் இருக்குங்க. தென் BC. Bனா என்னது? 1. Cனா ஆல்ரெடி பார்த்தோம் 2. ஸோ இப்போ நமக்கு ஒரு நம்பர் கிடச்சிருச்சாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணுவோமா? 23 + 45 எவ்வளோங்க? 8 68 வருமா? ஏன்னா நம்ம ப்ராக்கெட் இருக்கிறதான ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். ஸோ 68 × 12 எவ்வளோங்க வரும்? 68 12ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா 8 × 2 எவ்வளோங்க? 16. பேலன்ஸ் 1. 6 × 2 12 வருமாங்க. ரிமைண்டர் 1 இருக்குது. ஸோ 13. தென் இங்கே 1 தானேங்க இருக்குது. ஸோ 68 அப்படியே எழுதலாமா? 6 3 + 8 என்னங்க? 11. நீங்கள் 1 இருக்கும். 8 1 6. ஆப்ஷன் பி. இந்த மாதிரி தாங்க. இப்படி நமக்கு ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு நம்பர் கொடுத்துருவாங்க. அது அந்த ஆல்ஃபபெட்டோட நம்ம ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி அவங்க கொடுத்துருக்க எக்ஸ்ப்ரெஷனுக்கு நம்ம வந்து சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட நம்ம சப்ஸ்டியூஷனில் வந்து 9 டைப்ஸ் இருக்குங்க. அதில் என்னென்னலாம் சம்ஸ் கேட்டிருக்காங்க, என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, நம்ம எக்ஸ்ட்ராவே வந்துட்டு பார்த்துருக்கோம். இந்த வீடியோவோட பார்ட் 1 நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோங்க. இது வந்து பார்ட் 2. ஸோ இந்த 2 வீடியோஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் பற்றி கிளியராக ஒரு ஐடியா கிடைக்குங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இன்டர்சேஞ்ச் பேஸ் பண்ணி டைப் 2 அதில் எப்படியெல்லாம் சம் கேட்பாங்கன்னு சொல்லி பார்க்கலாங்க. தேங்க்யூ.